Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐ மேக்கப் ஒரு ஐ ஷேடோ வச்சு எப்படி உங்கள் ஐஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது ஓப்பன் பண்ணி காட்டுறது அந்த சேம் டைம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காட்டுறது தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த டுட்டோரியல் வந்து போட்டிருப்பேன் காஜல் அப்புறம் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஐஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ணி எலாங்கேட் பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி ஐ ஷேடோ லுக் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் எப்படி மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குமே வந்து ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப். ஆல்ரெடி நான் கன்சீலர் போட்டு நல்லா வந்துட்டு என் ஸ்கின் மேட்சிங் ஷேட் கன்சீலர் வந்து போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஐஸை ப்ரெப் பண்ணி பவுடர் செட் பண்ணிவிட்டு இது நல்லா ஆயில் ஃப்ரீ லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கோம் ஐ மேக்கப். அட் த சேம் டைம் க்ரீஸ் ப்ரூஃப் ஸ்மச் ப்ரூஃபாக அவங்களுக்கு வந்து வச்சிருக்கும். இப்போ மேக்கப்பில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 இந்த மாதிரி நல்ல ஒரு ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரான்ஷன் ஷேட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ட்ரான்ஷன் ஷேட் நான் வந்து எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ blending is the key for eye makeup. ஸோ இது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்களோட ஐ ஷேடோ வச்சு எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது. ஸோ ஐ ஷேடோ பேலட் நான் உங்களுக்கு மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மார்ஸ் இன்சைட் சிஸ்பிடியில் கூட நீங்கள் போகலாம். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, நியூட்ரல் பேலட் வந்து வச்சுக்கிறங்க. ஸோ அது வந்து நமக்கு எவ்ரிடே இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேடு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷேடு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டு ஷிம்மரி ஷேட். ஸோ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐலிட் ஃபுல்லாக வந்து பேட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷில் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி நான் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து கண்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அட் சேம் டைம் நல்லா ஓப்பனாக இருக்கணுங்கும்போது ஐ ஷேடோ வச்சு நீங்கள் தாராளமாக வந்து இது நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஷிம்மர் ஷேடு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதிலே ஒரு நேச்சுரல் கட் க்ரீஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கட் க்ரீஸ் எஃபெக்ட் வரது உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கண்கள் ஷேப்பு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த இதில் வந்து போயிடக்கூடாது, ஷாக்கே ட்ரான்சிஷன் ஷேடுக்கு மேலே போயிடக்கூடாது. அது கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்குறோங்க. இதுதான் செகண்ட் ஷேட். ஸோ இது வந்து உங்கள் லிட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். தேர்ட் ஷேட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட்டான ஷிம்மரி ஷேட் எடுத்து ஐலிடோட சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஷிம்மர் ஷேடை விட ஒரு 2 ஷேட் லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ இதை சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த ஐஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலர் காஜல் ஆர் நியூ காஜல் வந்து போய்க்கிறேங்க, உங்கள் விருப்பம். ஸோ இதை எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லோயர் வாட்டர் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், அப்பர் வாட்டர் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அந்த டாலி ஐஸ் மாதிரி கொடுக்கும். ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் நல்லா ஓப்பன் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஜஸ்ட் இன்றைக்கி நம்ம வெறும் ஐ ஷேடோ மட்டும் வச்சு தான், வேறு நம்ம ஒன்றுமே வந்து பண்ணுறது ஒன்றுமே நம்ம பண்ணலை, வெறும் ஐ ஷேடோ மட்டும் வச்சு தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா லோயர் லேஷ் லைனுக்கு என்ன போக போகிறேன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு டார்க் நம்ம இந்த அப்ளை பண்ணோம்ல இந்த ஒரு ட்ரான்ஷன் ஷேட் பீச் ஷேட். ஸோ அந்த ஷேட் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகிறீங்கன்னா டார்க்னஸ் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டார்க் ப்ரௌன் கூட போய்க்கலாம். ஓகே, நான் அதுக்கு மேலே கூட ஒரு டார்க் ப்ரௌன் வந்து போய்க்கிறேன். ஸோ பாருங்கள், இது நல்லா ஐஸை உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் இட் மோர். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாட் ஸ்மால் ஃப்ளாட் ஆங்குலர் ப்ளஷில் ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ மேட் பிளாக் ஐ ஷேடோ எடுத்து ஜஸ்ட்டு லேஷ் லைனு க்ளோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப தின்னான லைனாக இருக்கணும். ஸோ ரொம்ப தின்னான லைனாக இருக்கணும். லேஷ் லைனு க்ளோஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும்.
ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் ஐ ஷேடோ மட்டும் தான் இன்றைக்கி வச்சுக்கிறேன். நியூட் காஜல், ஒயிட் காஜல் வந்து உங்கள் விருப்பம், ஆப்ஷனல். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கோட்ஸ் ஆஃப் மஸ்கரா வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸ்மால் லேசஸ் இருக்குன்னா ஒரு 2 to 3 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோங்க. நார்மல் லேசஸ் இருக்குன்னா ஒரு 1 to 2 கோட் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஃபால்ஸிஸ் வைக்கிறீங்கன்னா ஒரு 1 கோட் ஆஃப் மஸ்கரா அப்ளை பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து ஃபால்ஸிஸ் வந்து போய்க்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நீ ஃபால்ஸிஸ் போகாதனால நான் 2 கோட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் மஸ்காரா. ஸோ ரிப்பீட்டட் டயலாக் எனக்கு எவ்ரி வீடியோலையும் வந்துட்டு. ஸோ மஸ்காரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் ஐ மேக்கப். நல்லா ஒரு கேர்லிங் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐலாஸ் கலர் வச்சு கேர்ள் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மினிமலிஸ்டிக் லுக் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஐஸும் நல்லா உங்களுக்கு ஓப்பனாக என்ஹான்ஸாக உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ லோயர் லேசஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு அப்பர் லேசஸ், லோயர் லேசஸில் வந்து மஸ்காரா கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. பி கேர்ஃபுல், பிகினர்ஸ்க்குலாம் இதாக இருக்கும், பி கேர்ஃபுல். ஒரு நாளைக்கு பிகினர்ஸ்க்காக எப்படி மஸ்காரா அப்ளை பண்ணுறது, ஐலைனர் அப்ளை பண்ணுறதுங்கிறது என்னோடய ஈஸி வே, நான் எப்படி கற்றுக்கிட்டேங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம், ஃப்யூச்சர் அப்கமிங் வீடியோவில். ஸோ மஸ்காரா இப்போ நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மஸ்காரா இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒன் மோர் ஸ்டெப் மட்டும் இருக்குது. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபேஸோட ஹைலைட்டாக, ஸோ அந்த ஹைலைட்டரை மட்டும் நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐஸோட இன்னர் கார்னரை வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறங்க. ஸோ ஹைலைட் நான் வந்து எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ப்ரவ் போனையும் ஹைலைட் பண்ணிக்கிறங்க. இது நல்லா உங்களுக்கு இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ப்ரவ் போன் மிடில் இருந்து அவுட்டர் வரை அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு டிப் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சப்போஸ் எனக்கு வந்து ஐஸ் வந்து கொஞ்சம் எலாங்கேட்டடாக எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே ப்ரஷ்ஷில் அந்த ஸ்மால் ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ்ஷில் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த பிளாக் கலர் ஷேட் வந்து எடுத்துக்கிறோங்க, ஐ ஷேடை வந்து எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ராசிங் மோஷனில் வச்சிட்டிங்கன்னா ஒரு விங்கு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எலாங்கேட் பண்ணிக்கலாம் ஐஸை வந்துட்டு. ஓகே, அதோட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு ஷார்ப்பான ஒரு லைன் வந்துட்டு கிடைக்கும். ஐஸும் உங்களுக்கு எலாங்கேட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபிங்கர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. இது அந்த நேச்சுரல் ஃபினிஷ், அந்த விங்கோட எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். மீடியமான விங் வந்து போட்டுக்கால் போதும், ரொம்ப ஒரு இதான விங் வந்து போக தேவையில்லை. ஓகே, சேம் லைக் திஸ், இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ஒயிட் காஜல் எடுத்து கொஞ்சம் அவுட்டர் வாட்டர் லைனில் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயரிங் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களோட ஜஸ்ட் நம்ம முக்கால்வாசி இதில் வந்து பார்த்திங்கன்னா 75% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஐ ஷேடோ, 80% ஐ ஷேடோ தான். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பென்சில் மஸ்காரா மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மால் ஐஸ் ஹூடர் ஐஸ்லாம் இருக்குன்னா தாராளமாக இது வந்து போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சிம்மர் ஷேட் வச்சு இந்த மாதிரி கட் க்ரீஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் கட் க்ரீஸாக இருக்கும். ஐஸும் ஐலிடும் நல்லா ஓப்பனாக உங்களுக்கு வந்துட்டு பெருசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த டுட்டோரியல், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் இந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். குவாலிட்டியான பிராண்டான மேக்கப் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ பாய். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. பாய்.